ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். நாம 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட சிசெட் பேப்பர் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஒரு பார்ட்டா நாம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸி தாங்க, சரிங்களா? ஸோ சின்ன சின்ன லாஜிக்ஸ் அண்ட் ட்விஸ்ட் தெரிஞ்சிருந்தா சம்ஸ் ஈஸி அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணிருக்குன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. இப்போ இந்த லாஜிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி அப்ரோச் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது 222 பவர் 333 3 பிளஸ் 333 பவர் 222 இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சில லாஜிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வச்சுக்கோங்க, நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. 222ல யாருங்க யூனிட் பிளேஸ் இருக்கா? 2 இருக்காங்க. அப்ப 2ன்றது யாரு? ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் பவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் எனிதிங். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் பவர்ல யாரு இருந்தாலும் ஆன்சர் என்னவா கிடைப்பாங்க? ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைப்பாங்க. அப்போ ஈவன் பவர் எனிதிங் என்ன கிடைப்பாங்க உங்களுக்கு? ஒரு ஈவன் தான் கிடைச்சிருப்பாங்க. அப்ப அதே மாதிரி 333ல யூனிட் பிளேஸ் யார் இருக்கா? 3 இருக்காங்க. 3ன்றது ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் பவர் எனிதிங் ஒரு ஆட் நம்பர் தான் வருவாங்க. இதுல சின்ன சின்ன லாஜிக்ஸ் நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ணிருக்கணுங்க, ஓகேவா? அப்போ ஆட் பவர்ல எனிதிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர் தான் வந்திருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்ப 2 பவர் 333ல என்ன கிடைச்சிருப்பாங்க? எனக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைப்பாங்க. அப்போ அடுத்ததுல ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணி என்னங்க கிடைப்பாங்க? ஒரு ஆட் நம்பர் தான் வருப்பாங்க. அப்ப 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க 2 எங்க இருக்குன்னு போய் பாருங்க. 2ன்றது ஒரு ஈவன் நம்பர், கண்டிப்பா அவங்க டிவிசிபிள் ஆக மாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்க, லாஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்க, தேர்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 3 and 37 டிவிசிபிள் ஆவாங்க, பட் நாட் 2. கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷனும் சரி. இந்த மாதிரி லாஜிக்ஸோட கொண்டு போங்க, ஆன்சர் ஈஸியா கொண்டு போயிடலாம், சரிங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். பாருங்கம்மா, பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ்ல எப்பவுமே அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸ் பண்ண போறாங்க. அதுல ஹனி 100 இருக்குமா? எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணா எனக்கு 20% கெயின் வருவாங்க? அப்ப 100 இருக்கு, ஓகேவா? அந்த 100 பிரைஸ் வந்து 100 ருபீஸ் வச்சுக்கோங்க. அப்ப நான் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணா எனக்கு 20% கெயின் கிடைப்பாங்க? அப்ப 20% நான் வாட்டர் ஆட் பண்றேன். அப்ப 20% வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன்? 20% ஆட் பண்ணிருக்கேன், ஓகேவா? அப்ப இப்ப எவ்வளவு எனக்கு குவான்டிட்டி இருக்கு? 120 இருக்கு. அதுல 120ல 100 ஹனி, 20 யாரு? வாட்டர். அப்ப 20% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுல்ல? இவ்வளவுதான். இதே வேற எப்படி போடலாம்னா, ஃப்ரம் வேல்யூ எவ்வளவுங்க? எனக்கு இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு அந்த மிக்சர்ல? ஹனி மட்டும் 100. எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன்? 20 இன்ட்டு 100. பாருங்க, 20% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப 20% வாட்டர் ஆட் பண்ணதுனால தான் எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ இப்படியும் கொண்டு போயிருக்கலாம். நீங்க கையில நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கொஸ்டின்மா. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி யூனிட் டிஜிட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 30 பவர் 30 இதை சிம்பிளிகேஷன் பண்ணா ஒரு பெரிய நம்பர் வருவாங்க. 0 0 0 0 சம்திங் வருவாங்க. அப்ப இந்த ஜீரோக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் வருவாங்க இல்லையா? அந்த நம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நான் ஜீரோ டிஜிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ப்ரிசீடிங்னா அந்த ஜீரோக்கு முன்னாடி வரக்கூடிய நான் ஜீரோ, அதான் நான் ஜீரோ டிஜிட் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த 30 பவர் 30 இருக்காங்க இல்லையா, அதுல அந்த ஜீரோ கன்சிடர் பண்ணிக்க போறது இல்லை. விச் மீன்ஸ் 30ல அந்த பேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய 30ல இருக்கக்கூடிய ஜீரோட கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப வேற எப்படி எடுத்து எழுதிருப்பீங்க? 3 பவர் 13 எடுத்து எழுதிருப்பீங்க. அப்ப யூனிட் டிஜிட் கான்செப்ட் தான், அதாவது சைக்கிளிக் கான்செப்ட் நான் பயன்படுத்த போறேன். அப்ப சிம்பிளா பாருங்களேன், 3 பவர் 1 என்ன கிடைச்சிருப்பாங்க? 3. 3 பவர் 2னா 9. 3 பவர் 3னா 27. 3 பவர் 4னா என்ன வருவாங்க? 81. 3 பவர் 5னா 243. அப்ப எவ்ரி 4 சைக்கிளிக் பிறகு அந்த 3 ரிப்பீட்டட் ஆகுது இல்லையா? அதனால 3 யூனிட் டிஜிட் கான்செப்ட் நான் 4 ஆல எல்லா அந்த பவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். அப்ப பவர்ல 3 பவர் 30 இருக்காங்க இல்லையா, அந்த 30ல இருக்கக்கூடிய 4 எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அப்ப என்னங்க கிடைச்சிருப்பாங்க எனக்கு? அந்த மாதிரி செய்யும் பொழுது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய 4 ரிமூவ் பண்ணா 7 4 தான் 28, ரிமைனிங் 2 இருக்காங்க. அப்போ இவங்க நான் ரிமூவ் பண்ணிட்டு 3 பவர் 2 எழுதலாம். 3 பவர் 2 எக்ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் என்னங்க ஆன்சர் கிடைப்பாங்க?
9. அப்போ 3 பவர் 30 இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்காங்க 9. அப்போ இந்த ஜீரோக்கு முன்னாடி 9 அப்படின்ற நம்பர் தான் எனக்கு கிடைச்சிருப்பாங்க. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன். புரியுதாமா? இதெல்லாம் யூனிட் டிஜிட்டல் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் சொல்லாதீங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது ஒரு மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா. ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின்ஸ் ஒரு நிதானமா படிச்சுக்கோங்க. அப்போ இங்க 421 427 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 421 அண்ட் 427 கொடுத்துருக்காங்க. அதாவது 421 ஒரு நம்பர் இருக்கு, அதன் பிறகு 427 ஒரு நம்பர் இருக்கு. 421 அண்ட் 427 என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 421 எக்ஸ் ஒரு நம்பரால் டிவிசிபிள் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கணுமா, 427 எக்ஸ் ஒரு நம்பரால் டிவிசிபிள் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கணுமா. அப்ப இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா, அப்ப நான் லாஜிக்ஸ் மூவ் பண்ண போறேன். அதன் பிறகு என்ன லாஜிக்ஸ் பயன்படுத்துறேன் பாருங்க. அப்ப ஒருவேளை இந்த 421 பதிலா நான் 420 இருந்தா எனக்கு ரிமைண்டர் எங்க கிடைச்சிருப்பாங்க, 0 கிடைச்சிருப்பாங்க. அப்ப அதை அடுத்த லெவல் நான் கொண்டு வரேன். அப்போ 420 நான் எக்ஸ் ஆல் டிவிசிபிள் பண்ணியிருந்தா ரிமைண்டர் 0. அப்போ 426 எக்ஸ் ஆல டிவிசிபிள் பண்ணியிருந்தா ரிமைண்டர் 0. அப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த 420க்கும் 426 இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஹையஸ்ட் நம்பர் யார் இவங்களுக்கு காமனா டிவிசிபிள் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னது ஹையஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ணிருக்க, அப்போ HCF தான். அப்போ 420க்கும் நீங்க 426க்கும் HCF எடுத்தா கண்டிப்பா ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க 6. அம்மா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது மாதிரி HCF எடுப்பீங்க. சில பேர் இந்த மாதிரி லென்த்தியா போட்டுட்டு வருவீங்க. பட் இதெல்லாம் ஷார்டஸ்ட் வே. சரியா? அப்ப டிஃபரன்ஸ் எடுத்து HCF கண்டுபிடிங்க. அப்போ HCF வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் யாரு 6. அப்ப 6 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் யாரு 1 into 6, அதன் பிறகு 2 into 3. இப்போ இதுல ஆல்ரெடி நம்ம 1ன்றத ரிமைண்டர் கொடுத்துட்டான். அப்போ 1 தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் வருவாங்க, 6 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். அப்போ 3 பாசிபிள் இருக்காங்க. ஏன்னா ரிமைண்டர் 1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் 3 பாசிபிள் இருக்காங்க. 1 நாட் பாசிபிள். ஏன்னா 1 தான் ரிமைண்டரா அவன் கொடுத்துட்டான். சும்மா ஒரு லாஜிக்ஸா கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாமா? சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிதானமா படிச்சுக்கோங்க எல்லாருமே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா HCF. அப்ப 399 and 532 நான் HCF எடுக்கிறேன். சரிங்களா? HCF எடுக்கிறேன் பாருங்க. 399க்கும் 532க்கும் நான் HCF எடுக்கிறேன். அப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எப்படிங்க கிடைச்சிருப்பாங்க எனக்கு 133. 133 எப்படி எடுத்து எழுதுவீங்க 1 into 133, அதன் பிறகு 7 into 19, இந்த மாதிரி எடுத்து எழுதிருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி எடுத்து எழுதும் பொழுது எனக்கு எவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்காங்க, 4 டிஃபரெண்ட் பாட்டில் அடைச்சிட்டு இருந்திருக்க முடியும். கரெக்டா? அப்ப பாருங்க 1, 133, 7, 19. அப்போ ஆன்சர் 4 பாசிபிள் இருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன். லாஜிக்ஸ் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுமா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. சரியா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்கம்மா. சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எஸ் அப்படின்றது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். பட் அந்த எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஒரு பிரைம் நம்பர்ஸ் தான். ஆனா 10க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ், 10க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் யாருமா 2, 3, 5, 7, 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்களா, அந்த எக்ஸ் ஒய் இசட் ஆட் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட் எஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க 0ன்னு முடியணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, நான் யார் யார் ஆட் பண்ணிருக்கலாம் ஸ்டேட்மெண்ட் 1 பிரகாரம் பாத்தீங்கன்னா 2, 3, 5 ஆட் பண்ணி பாருங்க, ஆன்சர் 10. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது சரிதான். அது ஸ்டேட்மெண்ட் 3 வாங்க பாப்போம். எனக்கு ஆட் பண்ணா 5 வந்திருக்கணுமா. அப்போ 3, 5, 7 ஆட் பண்ணி பாருங்க. 3 plus 5 8, 8 plus 7 15. அப்ப எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 and 3 கரெக்ட்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 9 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நம்பர் எப்படிலாம் நீங்க 3 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 9 வர மாட்டாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது எனக்கு பாசிபிள் கிடையாது. அப்ப 1 and 3 மட்டும்தான் பாசிபிள். அப்ப தேர்ட் ஆப்ஷன். லாஜிக் தாங்க, அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா சம் ஈஸிமா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது அதுக்கு மேல ஈஸிமா. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர். எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எம் என்னன்னு வச்சுக்கிறேன். ஒய் அப்படின்றது அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை என் எம்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் யாருங்க 99. ஓகேவா? அப்ப n பிளஸ் எம் ஆட் பண்ண 9 வரணும். m பிளஸ் n ஆட் பண்ணாலும் 9 வரணும். அப்ப m பிளஸ் n ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 9 வரணும். என்னங்க பாசிபிள்
1 plus 8, 2 plus 7, 3 plus 6, 4 plus 5, 5 plus 4, 6 plus 3, 7 plus 2, 8 plus 1. எவ்வளவு பாசிபிள் ஃபேக்டர்ஸ்ங்க இருக்காங்க? 8 இருக்காங்க. அப்போ ஆன்சர் 8. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாதுங்க. 8 பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து கிளாக் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு கிளாக் வரைஞ்சிருக்கணுமா, ஒரு கிளாக் வரைஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த ஒரு கிளாக் வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறது தெளிவா பாருங்க. பாருங்க, நான் ஒரு கிளாக் வரைஞ்சிருக்கேன்னா அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதுல அந்த அவர்ஸ்ல மென்ஷன் பண்றேன். 12, 6, 3, 9, 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு அந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் 10 o'clockல இருந்து 2 PM 10 AM இருந்து 2 PM வரைக்கும் அந்த போத் ஹேண்ட்னா எப்பயுமே போத் ஹேண்ட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவர் ஹேண்ட் மின் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப 10 AM இருந்து 2 PM வரைக்கும் அந்த 2 ஹேண்ட் எத்தனை தடவை அவங்க டுகெதரா இருந்திருப்பாங்க, கோயின்சைட் ஆயிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 10 to 11 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள ஒரு தடவை கோயின்சைட் இருப்பாங்க, 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள ஒரு தடவை கோயின்சைட் ஆயிருப்பாங்க. அப்ப 11 to 12, 12 to 1 இந்த 2 ஹவர்ஸ்ல ஒரு தடவை தான் கோயின்சைட் ஆவாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், நான் கிளாஸ்ல பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். வாட்ச் கொண்டு வாங்க, வாட்ச் கொண்டு வாங்க, வாட்ச் வச்சு இதெல்லாம் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் ஒழுங்கா யாரு பண்ணீங்களோ அவங்க லாஜிக்ஸ் தான் மூவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் 11 to 12 1, 12 to 1, அப்ப ஆக மொத்தம் 4ன்னு போட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் கிடையாது. அப்ப ஆன்சர் 3 டைம்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே மேம். சோ நாம இன்னைக்கு 2024 யூபிசிசி செட்ல கேட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வந்திருக்கோம். அதன் பிறகு வரக்கூடிய செஷன்ஸ்ல நம்ம பார்ட்டா பிரிச்சு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ நல்லா படிங்க. அண்ட் சிசெட் அறிவு அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிசெட் அறிவு அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 6000 சிசெட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேமா. டைம் இருக்கும்போது எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போதும். சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் போட்டிருப்பேன், சில கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பேன். அதுல சரியான ஆன்சர் யாருன்னு கொடுத்திருப்பேன். விருப்பம் இருந்தா சால்வ் பண்ணி பாருங்க. பிகாஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நீங்க மட்டும்தான் உழைக்கணும் உங்களுக்காக. புரிஞ்சுதா? சோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. டேக் கேர்மா. தேங்க்யூ.